ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இதுக்கு முன்னாடி நாம போட்ட வீடியோல சார்ட்டை எப்படி கரெக்டா பாக்குறது, அதுல சார்ட்ல டைம் ஃப்ரேம்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு டூல்ஸ்கள் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற முழு விளக்கங்களை நம்ம போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அப்படி சார்ட்டுகள்ல நீங்க எல்லா டூல்ஸையும் நீங்க யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு அதுல இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அப்ளை பண்றது எப்படி, அப்படி இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு பிறகு அந்த இண்டிகேட்டர்ஸோட ஹெல்ப் மூலமா நாம எப்படி ட்ரேடுகள் எல்லாம் பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ற ஒரு விஷயம் நிறைய பேர் இண்டிகேட்டர்ஸ் வச்சே காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நிறைய டைம் ஒரிஜினலான சிக்னலையும் கொடுக்கும், ஃபேக்கான சிக்னலையும் கொடுக்கும். ஆனா மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து இது வந்து பாசிட்டிவான சிக்னலை தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேஸ்ட் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல இப்படி நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் படி அதுக்கான ரிசல்ட்களை அது கொடுக்கும். இது மூலமா நாமளும் ட்ரேட் எடுக்கலாம், இல்ல உங்களோட சொந்த முயற்சியில நீங்க ட்ரேட் எடுக்கலாம். எனிவே நம்மளோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஃப்ரீயாவே நம்மளோட சேனல்ல சொல்லி கொடுக்க போறோம். அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான எல்லா விளக்கங்கள் மற்றும் டவுட்ஸ்கள் எல்லாமே நம்மளோட சேனல்ல உங்களுக்காகவே கிளியர் பண்றோம். நிறைய பேர் கமெண்ட்கள்ல நிறைய விஷயங்களை பத்தி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான விளக்கங்கள் வரக்கூடிய வீடியோஸ்கள்ல ஒன்னொன்னா நாம போஸ்ட் பண்ண போறோம். ஏன் இந்த பேசிக்கான விஷயங்களை மட்டுமே நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட क्वेश्चन கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் அதுக்கான ஃபாலோயிங் வந்து கரெக்டான லெவல்ல இருக்கும். பொதுவா அந்த ட்ரேடிங்கை பொறுத்தளவுல புதுசா பிகினர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பணத்தை தேவையில்லாத இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எல்லாருமே ஃப்ரம் த பிகினிங் A to Z எல்லா விஷயங்களுமே தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால தான் நம்ம ஸ்டார்டிங்ல பேசிக்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் வியூவை ஓபன் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கலாம் இது வந்து பழைய வீடியோவா இருக்கும், பழைய வீடியோவா எடுத்து வச்சுவே அப்லோட் பண்றேன் அப்படின்ட்டு. அந்த ஒரு கான்செப்ட் கிடையாது. நீங்களே பார்க்கலாம், Black Friday ஆஃபர் வந்து up to 60% இப்ப ரன் ஆயிட்டு இருக்குது. யாருக்கெல்லாம் ட்ரேடிங்கிற ஒரு விஷயத்தை லைஃப் டைமா நீங்க எடுத்து இதுவும் ஒரு தொழில், இதை நம்ம லைஃப் டைம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம இந்த Black Friday ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்ல நீங்க அன்லிமிட்டடான இண்டிகேட்டர்ஸ், அது மட்டும் இல்ல உங்களுக்காகவே நான் அதை பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸ்ப்ளோர் ஆஃபர் நாம கொடுத்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 32,790 ஒன்று காட்டுது. பிளஸ் மெம்பரா நீங்க ஜாயின் பண்ணணும்னா 19,790, எசென்சியல்னா 12,000, 20,000 சம்திங் உள்ளது. அதுல பெனிஃபிட்ஸ் நம்ம 12,900 நம்ம பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா மல்டிபிள் என்சேஞ்ச்டு வாய்ஸ் லிஸ்ட், 100 சிம்பிள்ஸ் பெர் வாய்ஸ் லிஸ்ட், அதாவது நம்ம யூரோ USD அப்படி நிறைய கரன்சி பேர்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல 1000 சிம்பிள்ஸ் நம்ம அதுல யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சார்ட்லயே 5 இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா 5 இண்டிகேட்டர் யூஸ் பண்ண முடியாது. 2 or 3 இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர்ஸ்க்கு அடுத்தால 20 பிரைஸ் அலர்ட், அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேல போனா நான் பை எடுப்பேன், இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்தா நான் செல் எடுப்பேன். இப்படி உங்களோட அலர்ட் வந்து 20 டைம் நீங்க செட் பண்ணிக்கலாம். 5 சேவ்டு லேயர்ஸ், லேயரா இருக்கிறதுல 5 லேயர்கள். இப்படி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து இந்த பிரீமியம் எடுக்கிறது மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நிறைய பேர் நம்மளுக்கு வந்து கேட்டிருந்தாங்க, சார் உங்களை கான்டாக்ட் பண்றது எப்படி, நீங்க வந்து எங்களுக்கு வந்து கோர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுங்க, இல்ல உங்களோட கோர்ஸ்ல வந்து நாங்க ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல மட்டும் இல்லாம நிறைய பேர் அவங்களோட விருப்பத்தை சொல்லியிருந்தாங்க. கூடிய விரைவில், ரொம்ப நாள் இல்ல, இப்ப நம்மளோட ஆபீஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்குது. கூடிய விரைவில் அது எல்லாமே கிளியர் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கான ஃப்ரீயா ஜூம் மீட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஆன்லைன் கிளாஸஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்காகவே நாங்க அலாட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. எல்லா பெனிஃபிட்ஸும் எல்லா டவுட்டுகளும் எல்லா டைம்லயும் உங்களுக்காகவே நாங்க சொல்லி கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை ஹேக் பண்ணணும், எல்லாருமே ப்ராஃபிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இறங்குனது தான் இந்த ஒரு விஷயம். இப்போ நம்ம அடுத்தல சார்ட்டை பத்தி பாத்துடலாம். பேசுறது வந்து நம்ம ரெண்டாவது கூட பேசிக்கலாம். மெயினா சார்ட்டை பத்தி நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து US 100 என்னைக்குமே ஒரு ஹையர் லெவல் ஸ்ப்ரெட் இருக்கக்கூடிய ஒரு கரன்சி பேர்ல ட்ரேட் பண்ணாதீங்க. US 100, US 30 இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹை லெவல் ட்ரேடர் பொசிஷனுக்கு போனதுக்கு பிறகு நீங்க இந்த US 100 எல்லாம் ட்ரை பண்ணுங்க. இல்லாத பட்சத்துல நீங்க US 100, US 30 எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா டைரக்டா தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள சாடுறது. இப்போ இந்த யூரோ USD யோட சார்ட்டை நாம எடுத்துக்கிட்டோம்னா
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து எல்லா டூல்ஸ்களும் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் பட்டனை அமுக்கிட்டு ஃபேவரேட்ல எனக்குன்னு உள்ள ஃபேவரேட்டா நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து நான் வந்து இதுல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து மூவிங் ஆவரேஜ். எப்பவுமே என்னோட சார்ட்ல வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் 200 வந்து கண்டிப்பா அந்த மூவிங் ஆவரேஜ் 200 எப்படி நாம இதுல இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் நம்மளுக்கு வேண்டாம். இது CA கிராஸ் ஓவர் மூவிங் ஆவரேஜ். அந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு கொஞ்சம் கை வலிக்கிறதுனால டேபே கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குகள் எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்மளுக்கான ஸ்டுடியோ செட்டப்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம அடாப்ட் ஆகாம எல்லா ஒரு விஷயங்களுமே ப்ராப்பரா பண்ணாதான் நல்லா இருக்கும். மூவிங் ஆவரேஜ் அப்படி நம்ம இதுல டைப் பண்ணோம்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த முக்ல சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்துரும். அதுல செட்டிங்ஸ் போனீங்கன்னா இன்புட் அப்படிங்கிற இடத்துல இப்போ லென்த் வந்து 9 அப்படின்னு இருக்கு. 9 அப்படின்னா என்ன அப்படிங்கறது சொல்றேன். 9 கேண்டிலோட ஆவரேஜ் தான் அடுத்த மூவ்மெண்டா அந்த மூவிங் ஆவரேஜ் காட்டும். இதுதான் மூவிங் ஆவரேஜ்க்கான சிம்பிளான டெஃபினிஷன். இப்போ நம்ம இதுல வந்து நம்ம 200 அப்படின்னு நம்ம இதுல எடுத்துக்கிட்டோம்னா 200 எடுத்து ஓகே பண்ணோம்னா 200 கேண்டில்களோட ஆவரேஜ் தான் அந்த மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து நமக்கு காட்டும். இதே இது நீங்க 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 கேண்டிலோட மூவிங் ஆவரேஜ் நமக்கு காட்டும். இதுல நம்ம ரெண்டு மூவிங் ஆவரேஜ் வச்சு நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா டவுன்ல இருந்து அப் ட்ரெண்ட்ல கிராஸ் ஆகும் போது பையும் அப்ல இருந்து டவுன்ல கிராஸ் ஆகும் போது செல்லும் இந்த மாதிரி எடுத்து நிறைய பேர் அந்த மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த மூவிங் ஆவரேஜஸ் வந்து எப்போ யூஸ் ஆகும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல தான் யூஸ் ஆகும். என்னன்னா மார்க்கெட் வந்து எப்பெல்லாம் சைடு வேஸ்ல போயிட்டு ஒரு அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும் போதோ இல்ல சைடு வேஸ்ல போயிட்டு டவுன் ட்ரெண்ட்ல சேஞ்ச் ஆகும் போதோ கண்டிப்பா அது வந்து யூஸ் ஆகும். ஆனா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங்கா ஏணிப்படி மாதிரி ஏறி போயிட்டு இருக்கும் போதோ இல்லனா ஏணிப்படியில இருந்து கீழே இறங்கி வரும்போது அப்படி ஒரு மார்க்கெட் இருந்துச்சுன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் யூஸ் ஆகாது. இப்போ இந்த 200 EMA ஓட இத பாத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு இதோட ஸ்டைல் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணும் மஞ்சள் கலர்ல கொஞ்சம் போல்டா எடுத்துக்கிடுவோம். அப்படி எடுத்துட்டு நீங்க வந்து இதை பாத்துக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த 200 EMAல என்ன நாம பார்க்கலாம்னா இப்போ இதுல பாருங்க. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ மார்க்கெட் வந்து இதுல இருந்து அப்படியே இறங்கி கீழே மாற வருது. அப்போ நம்ம இதை வந்து எப்படி கரெக்டான ஒரு லெவல்ல ட்ரெண்ட் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சுதான். மார்க்கெட் வந்து மேல இருந்து கீழே மாற டவுன்ல இறங்கி வரக்கூடிய டைம்ல நமக்கு அந்த மூவிங் ஆவரேஜும் அப்படியே கீழே மாற இறங்கி வரும். அப்போ நீங்க வந்து இந்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குதா இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்குதா அப்படிங்கறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சு நீங்க ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். இல்ல மார்க்கெட் வந்து இந்த 200 EMA கட் பண்ணி கீழே வந்துட்டு அப்போ நம்ம இதுல எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் செல் தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா எப்பவும் மார்க்கெட் வந்து அந்த 200 EMA கட் பண்ணி கீழே வருதோ அப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து அந்த 200 EMA கட் பண்ணி மேல போகுதோ அப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த 200 EMA க்கு மேல இருக்கும்போது பை சைடும் 200 EMA க்கு கீழே இருக்கும்போது செல் சைடும் நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 10:7 அந்த ரேஷியோலயாவது உங்களோட வின்னிங் ரேஷியோ வந்து கண்டிப்பா இருக்கும். பொதுவா இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே இண்டிகேட்டர்ஸ்ல லட்சக்கணக்கான இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. யாருக்கெல்லாம் நேரம் போகலையோ உடனே ஒரு இண்டிகேட்டரை கண்டுபிடிச்சு விட்டுறாங்க. அப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்கான ஒரு ட்ரேட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த இண்டிகேட்டர்ஸ்லயே ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் நமக்கு ஒழுங்கான சிக்னலையும் கொடுக்கும், அதுக்கான ஒழுங்கான வேல்யூவையும் நமக்கு கொடுக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம இதுல வந்து முக்கியமா பார்க்க போறோம். அடுத்ததான் நாம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா போலிஞ்சர் பேண்ட். இந்த போலிஞ்சர் பேண்ட்ங்கிற ஒரு இண்டிகேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு இண்டிகேட்டர். நிறைய பேரு அவங்களோட சக்சஸுக்கு இந்த இண்டிகேட்டர் காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுல போலிஞ்சர் பேண்ட் எந்தெந்த மார்க்கெட்ல கரெக்டா யூஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட். அப்போ எப்பெல்லாம் இந்த மார்க்கெட் வந்து இந்த போலிஞ்சர் பேண்டுக்கு மேல அதாவது சிவப்பு லைனுக்கு மேல போயிட்டு கரெக்டா சென்டர் லைனை வந்து டச் ஆகுதோ அந்த டைம்ல நீங்க வந்து பை எடு. ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருந்தால் அதுக்காக சைட்வேஸ் மார்க்கெட்ல எப்பவுமே சென்டரை டச் பண்ணிட்டு தான் வரும். நான் சொல்ற விஷயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து கூட ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கூட ஒரு இண்டிகேட்டர் வச்சுக்கோங்க. அந்த அதே மூவிங் ஆவரேஜ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்து அந்த சிம்பிள் மூவிங்
மூவிங் ஆவரேஜ்ல நம்ம வந்து எதை செட் பண்ண போறோம், 200 செட் பண்ண போறோம். கலரையும் நமக்கு டிஃபரெண்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மஞ்சள் கலரை மாத்திட்டு கொஞ்சம் போல்டாவே நல்லாவே போல்டா வச்சுக்கலாம். இப்போ இதுல எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு அந்த 200 EMAக்கு மேல இருக்குதோ, 200 EMAக்கு மேல இருந்து அந்த போலிஞ்சர் பேண்டோட அப்பர் சைட்ல, அதாவது நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த அப்பர் சைட்ல மேல டச் ஆகி கீழே வருதோ, அதாவது இந்த இடத்துல டச் ஆகி சென்டர்ல கீழே வருதோ, அந்த டைம் நீங்க பை பண்ணி. அதே மாதிரி பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது யூரோ யூஎஸ்டில இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 57 பாயிண்ட் கூட கொஞ்சம் கூட நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். 57 பாயிண்டை விட அதுக்கு மேலதான் இருக்குது மார்க்கெட். ஒரு 90 பாயிண்ட்கள் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு சைடா நம்ம வச்சுட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தால மறுபடியும் மார்க்கெட் வந்து இதே மாதிரி மூவ் ஆகும்போது அப்போ மேல தொட்டாச்சு, மேல வந்து வெளியில வந்திருக்குது, இந்த இடத்துல வெளியில வந்துட்டு மறுபடியும் சென்டர் டச் ஆயிருக்குது, மறுபடியும் மேல வர்றது வரை நீங்க ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இதே கான்செப்டை நீங்க கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது அதே மாதிரி டவுன்ல வெளியில போயிட்டு அதுக்கு பிறகு மேல வரும்போது நீங்க மேல வந்து டச் ஆகணும், சென்டர்ல டச் ஆகணும். கண்டிப்பா சென்டர்ல டச் ஆகாம மறுபடியும் நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகும். அதே மாதிரி நியூஸ் டைம்ல இது வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. நியூஸ் டைம்ல ஒர்க் ஆகாது. நார்மலா இருக்கக்கூடிய டைம், அதாவது நியூயார்க் செக்ஷன்ல இந்த மாதிரி பொலிஞ்சர் பேண்ட், ட்ரெண்ட் லைன், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே யூஸ் ஆகாது. ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த இண்டிகேட்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நாம இதுல பார்க்க போற இண்டிகேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து கிட்டத்தட்ட 62,800 பேர் அவங்களோட ஃபேவரட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு பேர் அதை கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டிகேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா அதுவே சொல்லி கொடுக்கும். இதுல ஒரு சில செட்டிங்ஸ்களை நீங்க மாத்தினதுக்கு பிறகு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏடிஆர் பீரியடை வந்து நீங்க ஒரு 7ல வச்சுக்கோங்க, ஏடிஆர் மல்டிப்ளிகேஷனை ஒரு 2ல வச்சுக்கோங்க. கரெக்டா எந்த இடத்துல மார்க்கெட் வந்து பை பண்ணணும், எந்த இடத்துல மார்க்கெட் வந்து செல் பண்ணணும் அப்படிங்கறத இந்த மார்க்கெட் வந்து, அதாவது இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ நம்ம இதுல பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரஷ் எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நமக்கு பை எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில்ல ஒரு பை எடுக்கிறதுக்கு சொல்லி, அப்போ நம்ம ஒரு பைய இந்த கேண்டில்ல நம்ம எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ இந்த கேண்டிலோட அடியில வைக்கணும். ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 1:1 நீங்க செட் பண்ணிக்கலாம், இல்ல 1:1.5 கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். கிளியரா நமக்கு வந்து ப்ராஃபிட் ஹிட் ஆயிருக்குதா? இதே மாதிரி சரி, இந்த ஒரு எக்ஸாம்பிளை விட்டுடலாம். இந்த ஒரு எக்ஸாம்பிளை விட்டுட்டு அடுத்தால மறுபடியும் ஒரு செல், இதுல பாத்தீங்கன்னா அருமையான ஒரு செல் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு செல் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல ஒரு செல் எடுத்து 1:6 வச்சிருந்தா கூட உங்களுக்கு ப்ராஃபிட். அப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ங்கிற ஒரு விஷயம் எந்த லெவலுக்கு கிளியரா ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை நீங்க எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்க பிரேக் ஆகி ஒரு கட்டத்துல போகுதோ அந்த டைம்ல நீங்க இந்த சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணி உலகத்துல மில்லியனரா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து ட்ரேடிங் வியூல கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரீயான இண்டிகேட்டர். உங்களுக்கு தேவைப்பட்டனா நீங்க மறக்காம யூஸ் பண்ணி அதை செக் பண்ணி பாருங்க. அடுத்தால நம்ம பார்க்க போற ஒரு பிரபலமான இண்டிகேட்டர் என்னன்னா ஸ்டோகாஸ்டிக் RSI. இந்த ஒரு இண்டிகேட்டருமே மார்க்கெட்ல நிறைய பேர் ஒழுங்கா ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டரையுமே நிறைய பேர் மார்க்கெட்ல, அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, இல்ல டிரைவா இருந்தாலும் சரி, நிறைய எக்கச்சக்கமான மார்க்கெட்டுகள்ல இந்த ஒரு ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் வந்து ரொம்ப கிளியராவும் ரொம்ப நல்லான ஒரு ரிட்டர்ன்ஸும் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன இருக்குது கீழே பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓவர் பாட் லெவலை தாண்டி மேல போய், அதாவது 75க்கு மேல போயிட்டு ஒரு கட்டிங் வந்து இதுல வச்சிருக்கு. அப்போ இதே இதை நம்ம இதுல பார்த்தோம்னா இந்த இடத்துல எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஸ்டோகாஸ்டிக்ல மேல போய் ஓவர் பாட் ஆகுதோ அப்போ நம்ம செல் எடுக்கணும். அதே மாதிரி எப்பெல்லாம் ஸ்டோகாஸ்டிக் வந்து கீழே போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பெல்லாம் கீழே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த இடத்துல கீழே வந்து கட் ஆயிட்டு எப்பெல்லாம் அந்த ஓவர் சோல்ட தாண்டி அந்த லைன், அதாவது இந்த லைனை தாண்டி மேல வருதோ அந்த இடத்துல நீங்க பை பண்ணிடலாம். பை பண்ணிட்டு உங்களுக்கான
ரேஷியோவை 1:3 1:5 1:2 இந்த ரேஞ்சில உங்களுக்கான ப்ராஃபிட்களை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததா நாம பார்க்க போற இன்னொரு பிரபலமான இண்டிகேட்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வித் பிரேக். இந்த இண்டிகேட்டரும் ரொம்ப ரொம்ப பிரபலமான இண்டிகேட்டர். எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கு, எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் பிரேக் ஆகுது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ வந்து நாம அடுத்ததா போடுவோம். எப்படி வரையறது, அதை எப்படி நாம ப்ராப்பரா அனலைஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவை. இதுல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எல்லாம் சப்போர்ட் இருக்கு, எந்த இடத்துல எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு டிரா பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்கா டிரா பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளோட வேலையை ரொம்ப சுலபமாக்கக்கூடிய லெவல்ல நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்ககிட்ட 2 மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மொபைல் போனை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே ஒன்னொன்னா நீங்க பார்த்துட்டு இன்னொரு மொபைல் போன்ல அது எல்லாத்தையுமே செஞ்சு பாருங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா பண்ணுனா மட்டும்தான் உங்களாலேயும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடர் ஆக முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா நமக்கு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் நாம அந்த ஒரு விஷயத்துல ப்ரொஃபஷனல் ஆக முடியும். பேசிக்கே நமக்கு தெரியாம நானும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக போறேன் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. கண்டினியூவா நம்மளோட வீடியோக்கள் பார்த்து உங்களோட நாலேஜை படிப்படியா வளர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 11 வருஷங்களா நாங்க படிச்ச நாலேஜ் தான் உங்களுக்கு நான் சிம்பிளா இந்த வீடியோக்களை நான் சொல்லி கொடுக்க போறேன். அதுவும் ஃப்ரீயாவே. நம்மளோட கிளாஸஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஜூம் மீட்டிங்ல இருந்து எல்லா விஷயங்களுமே கூடிய சீக்கிரத்துல நீங்க இருந்த இடத்துல இருந்தே அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பாத்துக்கிறதுக்காகவே கூடிய சீக்கிரமா ஆரம்பிக்க போறோம். மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா விஷயங்கள் அது மட்டும் இல்லாம இஏக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ட்ரேடிங்ல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ எல்லா விஷயங்களையுமே நம்மளோட சேனல்ல ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ண போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்கு இருந்தாலும் நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ் ஆகும். Until then, bye from FX Mango.